வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது தோனியின் வாழ்க்கையில் கிடைத்த எதிர்பாராத திருப்பங்களும் உச்சங்களும் கிரகங்கள் எப்படி ஒத்துழைப்பினை இவருக்கு தந்துள்ளன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து எந்த விதமான வலுவான வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய அமைப்புகளும் இன்றி திடீரென உச்சத்திற்கு சென்று கிரிக்கெட் மூலம் பிரபலமடைந்தார். இது எப்படி சாத்தியமானது? வாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் காணப்படுகின்ற யோகங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஜூலை 2019 முகநூலில் தோனி ஓய்வு பெறப் போகிறார் என்று கணித்து பதிவினை வெளியிட்டிருந்தேன். அப்படியே அவர் ஓய்வு குறிப்பிட்ட நாளில் அறிவித்து விட்டார். அவர் பிறந்தது 7/7/81, பிறந்த நேரம் 11:15 பகல், பிறந்த ராஞ்சி. இவர் பிறந்த லக்னம் ராசி இரண்டுமே கன்னி. இவர் பிறந்த லக்னத்திற்கு குரு, சனி, சந்திரன், மகரத்தில் கேது, ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் சூரியன், புதன், கடகத்தில் சுக்கிரன், ராகு. இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் புதன் பஞ்சமகா புருஷ யோகத்தில் உண்டான பத்திர யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். கன்னியில் சனி அமர்ந்திருக்கிறார். கன்னிக்கு யோகத்தினை தரும் சனியின் 10ஆம் பார்வையாக லக்னாதிபதி புதனை பார்வையிடுவதும் அவர் கடும் உழைப்பினை தருபவர் என அடையாளம் காட்டுகிறது. கடகத்தில் அமர்ந்த சுக்கிரன், ராகு வலிமையான யோகத்தினை தருகிறார்கள். கடகத்தில் அமர்ந்த ராகு யோக ராகுவும், அதுவும் 11 என்கின்ற போது வலிமை மிக அதிகரிக்கிறது. சுக்கிரன் உடுத்த யோகி 11, அதுவும் ராகுடன் அமர்ந்தது மிக வலிமையான யோகமாகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் அசுபர்கள் வலிமை குறைந்திருந்தால்தான் அவர்களால் வாழ்க்கையில் உயரத்திற்கு எளிதாக வந்துவிட முடியும். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை குறைந்தது யோகமாகிறது. சனியின் பார்வையை பெற்றதால் சூரியன் வலிமை குறைந்தும் யோகமாகிறது. சனியோடு இணைந்த சந்திரனும் வலிமை குறைந்து யோகத்திற்கு தடைகள் தரவில்லை. யோகம் ஒரு மொழிக்கு தடைகள் இல்லாத போது 11 இருக்கும் சுக்கிரன், ராகு வலிமையான யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். எனவேதான் விளையாட்டில் சாதனைகள் செய்து பணத்தினை சம்பாதிக்க முடிந்தது. சரி, இவருடைய உத்தியோகம் விளையாட்டு பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். இவருடைய ஜாதகத்தில் சொல்லிக்கொள்ளும்படியான பிரபலமான யோகங்கள் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு யோகமான பஞ்சமகா புருஷ யோகம், அதாவது 14 கிடைக்கக்கூடிய பத்திர யோகமானது இவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஒரு யோகம் பிரபலமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். ஆனாலும் இவர் வாழ்க்கையில் பெற்ற அதி உச்ச நிலைக்கு போதுமான யோகமாக இது இருக்க வாய்ப்பில்லை. அப்படியென்றால் வேறு என்ன யோகம் இவருக்கு இவர் புகழ் பெறுவதற்கு உதவி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஜோதிடம் என்றும் பொய்ப்பதில்லை. ஜோதிடத்தினை சரியாக கணித்துவிட்டால் சரியான பலன்களை சொல்லிவிடலாம். கன்னியில் பிறந்த இவருக்கு செவ்வாய் 3/8 அதிபதி என்பதால் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் செவ்வாய் கன்னிக்கு கலங்க வைக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடியவர். ஆனாலும் பாருங்கள், ஒரு தீய கிரகமானது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள பல வழிகள் இருக்கின்றன. அதாவது கெட்ட கிரகத்தின் ஒரு நல்ல கிரகம் பார்வையிட்டால் அல்லது நல்ல கிரகத்தின் இணைவினை கெட்ட கிரகம் பெற்றுவிட்டால் அந்த கெட்ட கிரகமானது தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு கெட்ட கிரகமானது நல்ல இடங்களில் அமர்ந்தாலும் நல்ல கிரகம் அந்த கெட்ட கிரகம் நல்ல கிரகமாக மாறிவிடும். அதாவது ஒரு கெட்ட கிரகமானது நல்ல இடங்களில் அமர்ந்து விட்டால் கெட்ட கிரகமானது நல்ல கிரகமாக மாறிவிடும். ஒரு கெட்ட கிரகமானது தன்னில் மறைந்துள்ள கெடுபலன்களை வெளிக்காட்டாதவாறு அமர்ந்தால் ஒரு நல்ல கிரகமாக மாறிவிடும். அப்படித்தான் செவ்வாய் ரிஷபத்தில் கன்னி லக்னத்தின் பிரபலமான யோகரான சுக்கிரன் வீட்டில் அமர்ந்ததால் செவ்வாய் கெடுபலன்கள் குறைந்தன. செவ்வாய் கெடுபலன்களை குறைத்துக் கொண்டு நல்ல கிரகமாக மாறுவதற்கு ரிஷப சுக்கிரன் உதவி இருக்கிறார். சுக்கிரன் தான் அமர்ந்த கடகத்திற்கு பாதகத்தில் செவ்வாயினை அமர வைத்து சுக்கிரனின் தொடர் கண்காணிப்பில் செவ்வாய் இருக்கும் நிலை ஏற்பட்டது. எனவேதான் செவ்வாய் கிரிக்கெட்டின் நுட்பம் என்னும் கலையினை தானே 3ஆம் வீட்டின் அதிபதியாகி 3ஆம் வீட்டினை பார்வையிட்டு வெற்றிகளை குவிக்க உதவி இருக்கிறார். இவருடைய கன்னி லக்னத்திற்கு 11 கடகத்தில் அமர்ந்த ராகு பிரபல யோகத்தினை தரக்கூடியதாகும். ராகு மேஷம், ரிஷபம், கடகம், மகரம் வீடுகளில் அமர்ந்தால் பிரபல யோகமாக மேற்கண்ட வீடுகளில் அமர்ந்த ராகு அதனை 11ஆம் இடமாக அமைத்துக் கொண்டால் இன்னும் அற்புதமான பிரபலமான யோகத்தினை கொடுத்துவிடும். இதனால் தான் கடந்த பல ஆண்டுகளாக கிரிக்கெட் உலகில் அசைக்க முடியாத மன்னராக வளம் வந்தார். இன்னும் சரியாக சொல்ல போனால் கன்னி லக்னத்தின் அற்புதமான யோகங்களை தந்துவதும் சுக்கிரன் 11 ராகு 11 இந்த அமைப்பானது இரட்டிப்பு யோகமாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை இவர் எதிர்பாராத நேரத்தில் பெற முடிந்தது. இவருடைய முன்கர்ம வீடான 11ஆம் வீட்டின் ராகு சுக்கிரன் இரண்டும் யோக கிரகங்கள் அமர்ந்து யோகங்களை வெளிப்படுத்தியதால் இவர் முன்ஜென்ம வழிபலன்களைத்தான் பெற்றிருக்கிறார். ஒருவருக்கு திடீர் யோகங்கள் வர வேண்டுமானால் முன்ஜென்ம தீயவனைகள் கரைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தீய கர்மாக்கள் முற்றிலும் கரைந்துவிடும் நேரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைத்து வாழ்க்கையினை ஒருவருக்கு மாற்றி காட்டும். அப்படித்தான் தோனியின் ஜாதகத்தில் கன்னிக்கு 11 கடகத்தில் அமர்ந்த ராகு அதியோக பிரபல யோகத்தினை அவருக்கு கொடுத்தது. கன்னியில் பிறந்தவர்கள் ராகு யோகக்காரன் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் செவ்வாய் கன்னியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவரா?
நிச்சயமாக செவ்வாய் கண்ணியில் பிறந்தவர்களை மிரட்டும் கிரகமாய் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவரை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்ற பணியினை அழகாக செய்தவர்கள் சுக்கிரன் ராகும் ஆவார்கள். இந்த இரண்டு கிரகங்களும் பூர்வ புண்ணியங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து இவருக்கு கொடுத்து வாழ்க்கையின் உச்சத்தினை இவருக்கு காட்டிவிட்டார்கள். கிரகங்கள் உச்சமடைந்த பலன்களை தருவதை காட்டிலும் தீய கர்மாக்கள் அழித்து காட்டும் நற்பலன்களை திடீர் யோகமாகும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறந்தொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.